ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 5 மினிட் சீரீஸில் ஒரு வீடியோ தான். ஸோ நவம்பர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ எக்கனாமிக்ஸில் அது வந்து இது குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸை பொறுத்த முடிக்கும். ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான் கவர் ஆகும். ஸோ அதை முதல்ல நல்லா வச்சுக்கணும். ஸோ இப்போ நவம்பரில் வந்து G20 சமிட் வந்து ஜோகன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் நவம்பர் மந்த்னுடைய கரண்ட் அஃபேர்ஸில் இந்த G20 சமிட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த G20 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதில் முதல்ல எத்தனை நாடுகள் இருக்குது, எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இந்த G5 G7 கொடுத்துட்டு இதில் வந்து எந்த நாடு வந்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் G20 ஒரு முக்கியமான சம்மிட்டு. ஏன்னா நம்ம இந்தியாவும் அதில் ஒரு மெம்பர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் 2 யூனியன் இருக்கும். ஒரு யூரோப்பியன் யூனியனும் ஆஃப்ரிக்கன் யூனியனும் வரும். ஸோ 2023 அந்த ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து வந்துச்சு. ஸோ 2023 அப்படிங்கிறப்ப G20 பொறுத்த முடியும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஆண்டு. ஸோ ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம 2023 வந்து G20 சமிட் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா G20. ஸோ 19 கண்ட்ரீஸ், யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன் வச்சுக்கிறப்ப 19 கண்ட்ரீஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ யூரோப்பியன் யூனியனில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் யூனியனில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ அதில் என்னென்ன அப்படிங்கிறது அதில் ரொம்ப டீட்டெயிலிங் தேவையில்லை. ஸோ 19 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறப்ப இந்த 19 கண்ட்ரிஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 19 கண்ட்ரிஸ்னுடைய ஃப்ளாகு. ஸோ இந்த 19 கண்ட்ரிஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பேசிக்காக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு ஸோ நம்ம இதுலேருந்து நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த G20 இருக்கிற அந்த மெம்பர் கண்ட்ரிஸோட மொத்த உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலக ஜிடிபியில் 85% இந்த G20 கண்ட்ரிஸ் தான் பங்களிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் 75%. அதே மாதிரி மொத்த பாப்புலேஷனில் 2/3. ஸோ மொத்த பாப்புலேஷனில் 2/3 அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ மொத்த பாப்புலேஷனில் 2/3 அப்படின்னாலே கண்டிப்பாக இந்தியா வந்துட போகுது, சைனா வந்துட போகுது, யூஎஸ்ஏ வந்துட போகுது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி இந்த பேசிக்கான விஷயம் வச்சுக்கலாம். அதே மாதிரி மொத்த பொருளாதாரத்தில் அதாவது மொத்த ஜிடிபியில் 85% அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக ஜப்பான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சில விஷயத்தை இப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் வச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ 19 கண்ட்ரிஸ் இருக்குன்னா 19 லெட்டரை 19 கண்ட்ரிஸோட ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு ஏதாவது ஒரு வேர்டு ஈஸியாக நம்ம ஏதாவது ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அது மூலியமாக வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபவுண்ட் பண்ண டேட் மட்டும் வச்சுக்கோங்க, 26/9/1999. ஸோ 26 செப்டம்பர் 1999. ஸோ இது வச்சுக்கணும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த முடிக்கும் இதுதான் லோகோ. ஸோ இந்த வருஷத்துக்கான லோகோ இதுதான். ஸோ இதில் என்ன கலர் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கனோட நேஷனல் கலர்ஸை வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. கிங் ப்ரோட்டியா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலர் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கணும். இந்த கிங் ப்ரோட்டியா அப்படிங்கிற வார்த்தையும் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த வருஷம் 2025 எந்த டேட்டில் நடந்துச்சுன்னா நவம்பர் 22-23 நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறதுனால டேட்டை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் படிக்கிறப்ப டேட்டை வச்சுக்கணும்னா தேவை கிடையாது. ஸோ மந்த் மட்டும் கூட முடிஞ்சால் வச்சுக்கலாம், இல்லைனா டேட்லாம் தேவை கிடையாது. பட் இந்த வருஷத்துக்கான டேட் நம்ம வச்சுக்கிட்டு தான் வேணும். ஸோ பிளேஸ் அப்படின்னா ஜோகன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்கா. இது வந்து 20வது மாநாடு. ஸோ அதை வச்சுக்கணும். ஸோ எத்தனாவது மாநாடு அப்படின்னா 20வது மாநாடு. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா சோலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா நிலைத்தன்மை, ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ் வேர்டோட நம்ம ரிலேட் பண்ணி வச்சுக்கிறப்ப இன்னும் ஈஸியாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா சோலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, SES. ஸோ இதை வச்சுக்கணும். இந்த தீம் முக்கியம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நடந்துச்சு, இந்த வருஷம் எந்த இடத்துல நடந்துச்சு, இந்த வருஷம் எத்தனாவது தடவை இந்த சம்மிட் நடக்குது, எந்த டேட்டில் நடந்துச்சு, இதற்கான லோகோ என்ன, இதற்கான தீம் என்ன. ஸோ பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு சம்மிட் படிக்கிறப்பயுமே இதெல்லாம் வச்சுக்கணும். அதோட லோகோ என்ன, தீம் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ அடுத்து 2024 சப்போஸ் இந்த வருஷம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போன ஒரு 4 வருஷத்தை கொடுத்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு 4 வருஷம் ரேண்டமாக கொடுத்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியணும். ஸோ அதனால் 2024 எங்கே நடந்துச்சு, என்ன டேட்டில் நடந்துச்சு, 2023 ஸோ நியூ டெல்லி நம்ம இந்தியாவில் நடந்ததுனால. ஸோ முன்னாடி நான் சொன்னேன்னா 2023 வந்து G20 பொறுத்த முடிக்கும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷலான இயர். காரணம் நியூ டெல்லியில் நடந்தது தான். ஸோ எந்த டேட்டில் நடந்துச்சு, தீம் என்ன. ஸோ நம்ம இந்தியாவில் நடந்ததுனால அதனுடைய தீமையும் வச்சுக்கிறோம்.
ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர், வாசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் வாசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது. பட் ஒரு காமனான தீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். ஸோ இதனுடைய மீனிங் தான் இது வந்து அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 2022 பாலிலையும் 2021 ரோம்லையும் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சம்மிட் எப்போ நடந்துச்சுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 2008 வாஷிங்டன் டிசியில் யூஎஸ்ஏல நடந்துச்சு. ஸோ இப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு 4 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக 2025 அதில் கண்டிப்பாக மாட்டிடும். அதேமாதிரி 2023 அதில் கண்டிப்பாக மாட்டிடும். காரணம் இந்தியாவில் நடந்தது. அதேமாதிரி ஃபஸ்ட்டு சம்மிட் கொடுக்குறாங்க அப்படின்னா 2008 கண்டிப்பாக மாட்டோம். ஸோ அப்போ ஒரு 4 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 3 வருஷம் மாட்டிடும் அப்படிங்கிற நம்ம ஒரு கெஸ்ஸில் தான் இந்த மாதிரியான இதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.